வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில இப்ப நம்ம கேட்க போற கதை செல்வம். ஒரு ஊர்ல சந்துருன்னு ஒரு பையன் இருந்தாரு. அந்த பையன் தன்னோட படிப்புக்காக கிராமத்துல இருந்து நகரத்துக்கு தன்னோட படிப்பை படிச்சு முடிச்சாரு. நகர வாழ்க்கையிலே பழகி போன சந்துருக்கு கிராம வாழ்க்கைக்கு திரும்ப போக மனசு இல்ல. ஆனா சந்துருவோட அப்பா உடல் நல குறைவா இருந்தாரு. சந்துருவோட அம்மா ஆல்ரெடி இறந்து இருந்ததுனால அவங்க அப்பாக்கு யாரும் துணையா இல்ல. அதனால சந்துரு படிச்சு முடிச்சு கிராமத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. சந்துரு கிராமத்துக்கு போகும்போது அவங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தது. அவங்க அப்பா இறக்கும் தருவாயில இருந்தாரு. அப்போ சந்துருவை கூப்பிட்டு அவங்க அப்பா ஒரு நில பத்திரத்தை கையில கொடுத்துட்டு, இந்த தரிசு நிலம் தான் உனக்கு நான் வச்சுட்டு போற சொத்து. உனக்கான படிப்பை நான் கொடுத்துட்டேன். இந்த நிலத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த நிலத்தை சுத்தம் பண்ணி நீ விவசாயம் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. ஆனா இந்த நிலம் உனக்கு எப்படி உதவும்னு எனக்கு தெரியாது. உன்னோட விருப்பம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட கடமையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலப்பத்திரத்தை ஒப்படைச்சிட்டு இறந்து போயிடுறாரு. சந்துரு ஒரு முறை அந்த நிலத்தை போய் பார்க்கறாரு. சந்துரு அந்த நிலத்தை பார்க்கும் பொழுது சுத்தி எல்லா இடமும் ரொம்ப ரொம்ப நாளா விவசாயம் பண்ணாம விட்டதுனால நிறைய மரம் செடி கொடிகள் முள்ளு செடின்னு வளர்ந்து போய் ஒரு காடு மாதிரி காட்சி அளிக்குது. இத பார்த்ததும் சந்துருக்கு ஒன்றும் புரியல. சந்துரு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த நிலத்தை வித்துட்டு வர பணத்தை வச்சு நம்ம வேற ஏதாவது தொழில் பண்ணிடலாம் நகரத்துக்கு போயின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை விற்க ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க அந்த நில புரோக்கருங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல ஒரு நாள் சந்துரு காட்டு வழியா அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு முனங்கல் சத்தம் கேக்குது சந்துருக்கு. அந்த முனங்கல் சத்தம் நார்மலா மனிதர்களோடதோ விலங்குகளோடதோ மாதிரி இல்ல. ஏதோ ஒரு வித்தியாசமான முனங்கல் சத்தம் சந்துருக்கு கேக்குது. இத கேட்டதும் சந்துரு என்ன பண்றாரு, கையில இருக்க அவரோட டார்ச் லைட் ஆன் பண்ணி சுத்தி முத்தி தேடுறாரு. தேடும்போது ஒரு பெரிய பாறாங்கல் பாதைக்கு நடுவுல இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அவரு கிட்ட போய் பார்க்க தான் அவருக்கு தெரியுது, ஒரு ஆமை தடம் புரண்டு தலைகீழா இருக்கு. ஆமைகள் எப்பவும் பிறண்டுச்சுன்னா அதால சரியான நிலைக்கு வர முடியாது. அது ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி பிறண்ட ஒரு ஆமை பாறாங்கல் மாதிரி இருக்கு. அதோட சைஸே பாறாங்கல் மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்த்ததும் சந்துருக்கு தெரிஞ்சுது. சந்துருவோட மனசு இந்த ஆமையை விட்டுட்டு நம்ம தாண்டி போயிடலான்னு தோணுது. ஆனா அந்த ஆமை ஒரு வித்தியாசமான முனங்களோட இருக்கு. அந்த முனங்களே ரொம்ப கஷ்டப்படுது ஆமைன்றத நல்லா தெளிவா தெரிவிக்குது. சந்துரு என்ன பண்றாரு, ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆமைய பிரட்டி போட முயற்சி பண்றாரு. சந்துரு ஒரு கட்டத்துல ஆமைய பிரட்டியும் போட்டுடுறாரு. பிரட்டி போட்டதும் இந்த ஆமையோட தலை மேல ரொம்ப பெரிய காயம் இருக்கு. அதுல இருந்து ரத்தம் வடிகிறதும் பாக்குறாரு. உடனே சந்துரு கையில இருக்க தன்னோட கைக்குட்டையை எடுத்து அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு தன்னோட பேக்ல இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த காயத்து மேல இருக்கிற தண்ணீரை அந்த காயத்து மேல கொட்டுறாரு. அந்த ஆமைக்கும் கொஞ்சம் தண்ணீர் கொடுக்குறாரு. தண்ணீர் கொடுத்துட்டு அங்க இருந்து ஆமை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பி பார்க்காம நடந்து வர்றாரு. திடீர்னு சந்துருக்கு ஒரு குரல் கேக்குது, மகனே நில் அப்படின்ற ஒரு குரல் கேக்குது. உடனே சந்துரு திரும்பி பார்க்கும் பொழுது அங்க ஒரு பழைய சித்தர் நிக்கிறாரு. சந்துருக்கு ஒன்றும் புரியல. அந்த சித்தர் சந்துருவை பார்த்து வணக்கம் சொல்றாரு. உங்க பேர் சந்துரு தானே அப்படின்னு கேக்குறாரு. சந்துருக்கு ஒரே ஆச்சரியம். ஆமை சுத்தி கித்தி பாக்குறாரு. அந்த இடத்துல ஆமை இல்ல, அந்த சித்தர் தான் நிக்கிறாரு. இத பார்த்த சந்துருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன சந்துரு பாக்குற, நான் தான் ஆமை. நான் ஒரு பழங்காலத்து சித்தர் நானு. எனக்கு உருமாறுற சக்தியும் நிறைய இருக்கு. இந்த கிராமத்துல இருக்க கோயில்ல வணங்கலான்னு நான் வரும் பொழுது ஆமை வேடமிட்டு வரலான்னு நான் ஆமை வேடமிட்டு நான் அந்த கோயிலை சுத்தி வந்தேன். நம்ம சிவனுக்காக அந்த கோயிலை சுத்தி வரும் பொழுது நான் ஒரு வகையில தடம் பிறண்டு இந்த மாதிரி தலைகீழா விழுந்துட்டேன். என்னை காப்பாத்த ஆளே இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு காயம் பட்டுருச்சு. என்னால மந்திரங்கள் ஜபிக்க முடியல. ஏன்னா என்னுடைய ஓடு கீழே இருக்கிறதுனால என்னோட தொண்டை என்னோட நாசி எனக்கு உதவி செய்யல. நீ வரலன்னா என்னோட நிலை ரொம்ப மோசமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சந்துரு, பரவாயில்ல சுவாமி, நீங்க நல்லா ஆனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால ஒரு ஒரு
ஒரு பெரிய மகான் வந்து காப்பாத்தப்பட்டிருக்காருன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சந்துரு வந்து கிளம்பும் போது அந்த மகான் வந்து சந்துருவை கூப்பிட்டு சந்துருக்கு ஒரு மந்திர கோல் கொடுக்குறாரு. மந்திர கோல் கொடுத்துட்டு சந்துரு கிட்ட கேக்குறாரு, சந்துரு உனக்கு என்ன பிடிக்கும், நீ வந்து உனக்கு என்ன வேணும் லைஃப்ல, வாழ்க்கையில என்ன வேணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம சந்துரு அதுக்கு பதில் சொல்றாரு, சுவாமி எனக்கு வந்து ஒரு பலமான வாழ்க்கை வாழணும், அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும், அந்த சிறப்பை வந்து என்னோட வாழ்க்கையை வந்து வேற யாரும் இந்த உலகத்துல வாழ்ந்தே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த மகான் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு சந்துரு கிட்ட அந்த எப்படி அந்த மந்திரக்கோலை யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தோன்னா, இந்த மந்திரக்கோல் வந்து ஒரு 3 வருடங்கள் தான் இந்த மந்திரக்கோலுக்கு வந்து பவர் இருக்கும். நீங்க கேட்கறது எல்லாத்தையும் வந்து இந்த மந்திரக்கோல் செஞ்சு கொடுக்கும். ஆனா 3 வருடங்களுக்கு அப்புறம் இந்த மந்திரக்கோலால உருவான பொருட்கள் எல்லாம் மறைஞ்சிடும். இந்த மந்திரக்கோளால இந்த மந்திரக்கோள் கிட்ட இப்ப நீ வந்து வண்டி வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த வண்டி உருவாகும். ஆனா 3 வருஷம் கழிச்சு அந்த வண்டி மறைஞ்சு போயிடும். ஆனா இந்த மந்திரக்கோள் செய்யற வேலை மறையாது. அதாவது இந்த மந்திரக்கோள் கிட்ட நீ போய் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணு, இந்த இந்த மாதிரி கட்டளைகள் கொடுக்குறோம்ல, அந்த வேலை மறையாது. ஆனா 3 வருடங்கள் கழிச்சு பொருள் மறைஞ்சிடும். இந்த மந்திரக்கோளும் தானா உடைஞ்சிடும். இந்த 3 வருஷங்கள் உனக்காக நான் கொடுக்கிற இன்பமான மகிழ்ச்சியான தருணம். உன்னால வாழ்க்கையில என்னெல்லாம் நீ சாதிக்கணும்னு நினைக்கிறியோ இந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி சாதிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த மகான் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவர் மறைஞ்சும் போயிடுறாரு. சந்துருக்கு ஒரே சந்தோஷம், என்ன பண்றதுன்னே தெரியல. 3 வருடங்கள்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற திட்டமும் அவனுக்கு கிடையாது. மனசு நிறைய சந்தோஷம். சரி, இந்த மந்திரக்கோலை பரீட்சை செய்து பார்க்கணும்ல, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, நமக்கு என்ன கிடைச்சாலும் முதல்ல நம்ம பண்ற வேலை அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல. அந்த மாதிரி சந்துரு என்ன கேட்கிறாரு, இப்ப நான் வந்து வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு உடனே வந்து ஒரு பெரிய பைக் வேணும்னு கேட்கிறார். உடனே வந்து அவர் முன்னாடி ஒரு பைக் வந்துடுது. அதுவும் வந்து சந்துரு ஆசைப்பட்ட பைக். அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுது சந்துருக்கு. அந்த பைக்ல ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. தன்னோட வீட்டுக்கு போய் பார்க்கும்பொழுது ஒரு அம்மா இல்லாம அப்பா மட்டுமே இருந்த வீடு அது. சுத்தி பாழடைஞ்சு வடிவு இழந்து ஒரு மாதிரி இருக்கு. அது சந்துரு என்ன பண்றாரு, அந்த மந்திரக்கோலை வச்சு இத வீடை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா சந்துருக்கு ஒரு ஆசை, நம்ம போய் ஒரு வாட்டி நம்ம ஊர்ல வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்போம், எல்லா இடத்தைய விட இந்த ஊர்லயே இல்லாத அளவுக்கு ஒரு வீட்டை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு சந்துரு. ஊரு முழுக்க போய் அன்னைக்கு ராத்திரி வந்து அந்த பைக் எடுத்துக்கிட்டு சுத்தி பார்க்கறாரு. சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த மந்திரக்கோலை எடுத்து அவர் வந்து ஒரு மனசுல ஒரு வீடு அமைப்ப நினைக்கிறாரு. அது வந்து அரண்மனைக்கு நிகரான வீடு. அந்த வீடு எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அந்த மந்திரக்கோல் அந்த வீட்டை உருவாக்கி கொடுக்குது. உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது சந்துருக்கு. இந்த வீட்டு, அதாவது ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு அரசன் எப்படி இருப்பானோ அந்த வாழ்க்கையை எனக்கு கொடுங்க, எனக்கான காவலாளிகள், எனக்கான வேலையாட்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு அந்த வீடு வந்து அதே மாதிரி அந்த மந்திரக்கோள் வந்து அந்த வீட்டை அதே மாதிரி மாத்திடுது. சந்துரு வந்து ஒரு வாரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரல. அவன் என்னெல்லாம் நினைச்சானோ, ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும்னு அந்த வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கான். திடீர்னு சந்துருக்கு ஒரு யோசனை தோணுது, வேற ஏதாவது இந்த மந்திரக்கோலை வச்சு வாங்கணும், நம்ம போய் இந்த ஊர்லயே சுத்தி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, யார்கிட்ட என்ன இல்லை, நம்ம கிட்ட என்ன வேணும்னு அப்பதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லி திரும்பவும் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பார்க்குறார். சுத்தி பார்க்கும்போது சந்துருவோட எதிர வந்து ஒரு பெரிய கார் போகுது, விலை மதிப்புள்ள கார். அந்த காரை வாங்கணும்னா ஆயுசு முழுக்க உழைச்சாலும் அந்த காரை வந்து நம்மளால வாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கார் போகுது, விலை மதிப்புள்ள கார். சந்துரு வந்து உடனே வீட்டுக்கு பைக்கை திருப்பிக்கிட்டு கிளம்பிட்டு, இவ்வளோ அரண்மனை மாதிரி இருக்க வீட்டுக்கு கார் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்திலே மிக விலை உயர்ந்த கார் வேணும் எனக்குன்னு கேட்குறாரு. கார் வரிசையா வருது. ஒரு காரு 2 கார் இல்ல, 10-15 கார் வந்து நின்னுடுது. திரும்ப வந்து சந்துரு ஒரு காரா எடுத்துக்கிட்டு அந்த ஊரை சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு வாரத்துல அந்த கார் வாழ்க்கையும் அவருக்கு போர் அடிச்சு போகுது. திரும்ப வராரு. வீட்டுக்கு வந்ததும் இந்த வாட்டி யோசிக்கிறாரு, நமக்கு வந்து வீடு, பெரிய வீடு கிடைச்சாச்சு, வீடு நிறைய செல்வங்கள் இருக்கு, வேலை செய்ய வேலையாட்கள் இருக்கு, கார் இருக்கு, நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி
அந்த இடத்தையே சுத்தி பார்க்க போறாரு. சுத்தி பார்த்தா அங்க இருக்க கடைகள்ல பார்த்தா தங்க நகை கடைகள் தான் வந்து குறைவா இருக்கு. உடனே நம்ம சந்துரு என்ன பண்றாரு, மந்திரக்கோள் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து தங்கத்திலேயே வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த மந்திரக்கோள் கட்டி கட்டியா தங்கங்களையும் வைரங்களையும் அள்ளி கொடுக்குது. உடனே ஒரு கடையை திறந்து அதுல ஒரு பெரிய வியாபாரி ஆயிடுறாரு. அங்க ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா வந்து இது மந்திரத்தால நடக்குதான்னு அவங்களால யோசிக்க கூட முடியல. அவங்க வந்து இத வந்து ஒரு காட்சி பொருளா தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சந்துரு வந்து ஒரு பெரிய தங்க நகை கடைய வச்சு ஒரு பெரிய வியாபாரி ஆயிரா. வியாபாரமும் நல்லா போகுது. அந்த ஊர்லயே இல்லாத அளவுக்கு சந்துரு கடையில கூட்டங்கள் நிறையுது. விலை வந்து ரொம்ப கம்மியா கொடுக்குறான். பிசினஸ் வந்து பிக்கப் ஆயிடுது. சந்துருவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல இந்த வாழ்க்கையும் சந்துருக்கு ஒரு மாதிரி, இந்த வெற்றியும் சந்துருக்கு ஒரு மாதிரி சோர்வை கொடுக்குது. திரும்ப சந்துரு வெளியே போறான். சந்துரு வெளியே போகும்போது ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது. ஒரு அழகான மணப்பெண்ணோட கல்யாணம் நடக்குது. போய் மந்திரக்கோள் கிட்ட எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேணும், இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணா வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கணும்னு சொல்லி கேக்குறான். வரத்தை கேக்குறான். அந்த மந்திரக்கோளும் அந்த மாதிரி பெண் இருக்க இடத்த காட்டுது. அரண்மனை மாதிரி வீடு, ஒரு தங்க தொழில், இதுக்கெல்லாம் பெண் கொடுக்காத ஆளா அந்த பொண்ணை கேட்ட உடனே அவங்க வீட்டுல கொடுத்துடுறாங்க. சந்துருக்கு நல்லபடி கல்யாணம் ஆயிடுது. இந்த வாழ்க்கை கொஞ்ச நாளா சந்துருவை வந்து வேற எதுவும் யோசிக்க விடாம பண்ணுது. குடும்பம், குழந்தை, மனைவின்னு ஒரு வருட காலம் வந்து சந்துருவோட வாழ்க்கை போயிடுது. இப்படி போனதுக்கு அப்புறம் சந்துரு வந்து கொஞ்ச நாளா வந்து நம்ம எதுவுமே கேட்கலையே, ஒரு வருட காலமா வந்து நம்ம எதுவும் கேட்கல, 3 வருடத்துல எல்லாமே மறைஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு திரும்ப வந்து சந்துரு என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியே போய் சுத்தி பார்ப்போம்னு அவனுடைய விலை உயர்ந்த கார்ல வந்து சந்துரு வந்து வெளியே வந்து சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது சந்துரு கண்ல நிறைய விஷயங்கள் படுது, நிறைய தொழில் படுது, நிறைய கடைகள் படுது, நிறைய பிசினஸ் படுது அவன் கண்ணுல. இதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தை தருது. இப்போ இருக்க பிசினஸ் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம மேல மேல எதையும் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போற நேரத்துல ஒரு கோவில்ல இருக்க ஒரு உண்டியலை பாக்குறான் சந்துரு. அந்த உண்டியலை பார்த்த உடனே சந்துருக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுது. வீட்டுக்கு உடனே வந்து அந்த மந்திரக்கோலை எடுத்து எனக்கு வந்து அந்த கோயில் உண்டியல் மாதிரி எனக்கு ஒரு கஜானா பெட்டி வேணும், அது நிறைய எனக்கு வந்து செல்வங்கள் இருக்கணும்னு திரும்ப கேட்கிறான். அந்த மந்திரக்கோளும் அதே மாதிரி கொடுத்துடுது. ஒரு பெரிய கஜானா பெட்டி ஃபுல்லா வந்து பணத்தை அள்ளி கொடுத்துடுது. சந்துரு இத மாதிரி பண்றத அவங்க மனைவி ஒளிஞ்சிருந்து பாத்துடுறாங்க. சந்துரு கிட்ட வந்து கேக்குறாங்க, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது சந்துருவும் வேற வழி இல்லாம நடந்தது எல்லாம் சொல்றாரு. உடனே நம்ம வந்து பெண்களாச்சே, நம்ம வந்து பேராசைக்கு அளவே கிடையாது, இந்த மந்திரக்கோலை இனிமே வந்து நான் பயன்படுத்தலாமா, நான் கேட்டதெல்லாம் நீங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சந்துருவோட மனைவியும் நிறைய கேக்குறாங்க. ஆனா சந்துருவோட மனைவிக்கு புரியல. 3 வருடம் கழிச்சு எல்லாம் மறைஞ்சு போயிடும். என்னென்ன வேணுமோ, என்னென்ன பாக்குறாங்களோ அது எல்லாம் கேக்குறாங்க. அவங்க அரண்மனை நிறைய பொன்னும் பொருளும் செல்வமும் பெருகுது. ஆனா சந்துருவோட மன நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. எதையோ வாழ்க்கையில வந்து மறந்துட்டோம், இழந்துட்டோன்றத மட்டும் சந்துரு திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல. 3 வருடங்கள் முடிய போற தருவாயில வந்து சந்துரு ஒரு நாள், இந்த வாட்டி வந்து சந்துரு கார் எடுக்கல, பைக் எடுக்கல, காலார நடந்து வராரு. தானே இறங்கி அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து தன்னோட கேட்டை திறந்து காலார நடந்து போகும்போது அவங்க அப்பாவோட பழைய நிலம் வந்து அவனுக்கு கண்ணில் படுது. சந்துருவோட கண்ணில் இன்னும் மோசமா இருக்கு, இன்னும் மோசமா செடி கொடி மரங்களோட அடர்த்தியா இன்னும் மோசமா இருக்கு. சந்துருக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே தெரியல. யாரையாவது கூப்பிட்டு வேலை வாங்கி இந்த இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ண சொல்லணும். நாளைக்கு இந்த இடத்த வந்து ஆட்களை விட்டு பணத்தை கொடுத்து நம்ம வந்து கண்டிப்பா சுத்தம் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப வரான். திரும்ப வரும்பொழுது அந்த அரண்மனை, அந்த காரு, அந்த வாழ்க்கைக்கு பழகி இது மறைஞ்சு போயிடும்ன்ற ஒரு நினைப்பே இல்லாம அதோட கலந்து ஒன்றரை கலந்து வாழ ஆரம்பிக்கிறான் சந்துரு. வீட்டுக்கு வந்து நைட்டு தூங்கும் போது இன்னைக்கே கேட்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுது. நம்ம நிலத்தை சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம இன்னைக்கே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனாலும் சரி,
நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நடந்ததுனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப வலிக்குது. நம்ம நாளைக்கு இத பத்தி பேசிக்கலாம்னு சொல்லி சந்துரு தூங்க போயிடுறாரு. மறுநாள் காலையில சந்துரு எந்திரிக்கும்போது சந்துருவோட பழைய வீட்ல எந்திரிக்கிறாரு. அவரோட நாட்கள் எழுந்தா அது கனவுதான், நம்ம அரண்மனையில தான் இருக்கோம், இது வெறும் கனவுதான்னு சந்துரு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. ஆனா அங்க நடக்கிறது எதுவும் கனவு இல்ல. சந்துருவோட மனைவியும் குழந்தையும் சந்துருவோட பக்கத்துல இருக்காங்க. அவங்களும் என்ன நடக்குதுன்னு புரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சந்துரு வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல 3 வருடம் கழிச்சு இந்த செல்வம் எல்லாம் மறைஞ்சு போயிடும்னு. சந்துருவோட மனைவியால அந்த சூழ்நிலைய வந்து எதிர்கொள்ளவே முடியல. அப்ப நீ இந்த வீட்டுக்கு தான் சொந்தக்காரனா உண்மையாவே? நீ இப்படிப்பட்ட ஆளா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீ பணக்காரன், தங்க வியாபாரின்னு சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ண? ஏன் இந்த மாதிரி என்னை ஏமாத்துன? அப்ப நம்ம தொழில், ஆபீஸ் எல்லாமே போயிடுமா? அப்படின்னு கேக்குறாங்க. சந்துரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஆமா, நான் ஒரு முட்டாள். இந்த மறைஞ்சு போற செல்வத்துக்காக நிறைய ஆசைப்பட்டு அதிலேயே வாழ ஆரம்பிச்சுட்டேன். அது நிரந்தரமா என் கூட இருக்கும்னு நம்பி அந்த வாழ்க்கையே வந்து நான் மறந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன். நான் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்ததுனால என்னால எதையுமே வந்து ஏத்துக்க முடியல. இப்ப இருக்கிற நிலைமை கூட எனக்கு இது கனவுதான் தோணுது. என்னை விட்டு நீ போகாத அப்படின்னு சந்துரு கேட்க அவங்க மனைவி, என்னால கண்டிப்பா முடியாது. நீ எப்படி ஏமாந்தியோ அதை விட நான் வந்து பெரிய முட்டாள். நீ இந்த நிலைமையில இருந்தா என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி கோபமா சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு. சந்துருக்கு வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஆயிடுது. சந்துருக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. முன்ன மாதிரி கிடையாதுல்ல. நேத்து வரைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஆள் வருவாங்க, சொன்னதெல்லாம் செய்வாங்க. ஆனா சந்துருவோட நிலைமை இப்ப மாறி இருக்கிறதுனால சந்துரு எதையாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே நடந்து வரும்போது அவங்க அப்பா நிலத்துக்கு வழியா வராரு. திரும்ப அந்த நிலத்தை பார்க்கும்போதுதான் சந்துருக்கு தோணுது, நம்ம பண்ணியிருக்க வேண்டிய முதல் வேலையே இந்த நிலத்தை சுத்தம் பண்ணி நம்ம விவசாயத்தை தொடங்கி இருக்கணும். நம்மளே விவசாயத்தை தொடங்கி இந்த மறையிற செல்வத்து மேல கவனம் இருந்ததே தவிர நமக்கு நிலையா இருக்கிற இந்த நிலத்து மேல ஏன் கவனம் இல்லை? இப்ப என்கிட்ட பணமும் கிடையாது. நான் எப்படி இந்த இடத்த சுத்தம் பண்ணி திரும்ப என் வாழ்க்கைய தொடங்குறது? எவ்வளவு தவறான முடிவுகளை நான் எடுத்துட்டேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எவ்வளவு தவறா பயன்படுத்திட்டேன். மறைஞ்சு போயிரும் அப்படின்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சந்துரு அங்க உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சரியான முடிவுகளை சரியான நேரத்துல சரியான இடத்துல எடுக்கிறோமான்றத 1க்கு 2 முறை சிந்திச்சு பாருங்க. வாய்ப்புகள் வரும்பொழுது அதை நம்ம சரியா பயன்படுத்தணும். வாய்ப்புகள் வருது, நமக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த நிலைமையிலே தான் நம்ம வாழ்க்கையில தொடருவோன்றத எப்பவுமே மாத்திக்கோங்க. நம்ம எப்பவுமே ஒரு சின்ன சின்ன முடிவுகள்ல கூட ரொம்ப தெளிவா எடுக்கணும். சந்துருவோட தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலத்தை சுத்தம் பண்றதுதான் சந்துருவோட தேவை. ஆனா மந்திரக்கோள் கிடைச்ச உடனே சந்துருவோட தேவைகள் மாறிடுச்சு. அந்த மாதிரிதான் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை வாழ்றோம். நமக்கு வாய்ப்புகள் வரும்போது நம்ம நிலையான தேவை என்ன, அடிப்படையான தேவை என்னன்றத மறந்துட்டு தேவையில்லாத வீண் விரயங்கள்ல தான் நம்மளோட கவனத்தை செலுத்துறோம். அதனால முடிவுகள் எடுக்கும் பொழுது நல்லா யோசிச்சு எடுங்க. எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை நம்ம எதிர்காலத்துக்கும் நம்ம நிலைமைய நிலையா வச்சுக்க பயன்படுத்துறதுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை வந்து நிலையாவும் இருக்கணும், நிம்மதியாவும் இருக்கணும். அதுக்கான வழியை மட்டும் தேடுங்க. வெறும் பகட்டுக்காகவும் அடுத்தவங்களுக்காகவும் வாழ்ற வாழ்க்கை எப்பவும் நமக்கு மன நிம்மதியை கொடுக்காது. நமக்கு எது வேணும், நமக்கு எது உண்மையான நிம்மதி, எது நிலையான செல்வம்ன்றத 1க்கு 2 முறை யோசிச்சு அதுல கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத மறையிற இந்த காணல் நீர் மாதிரி இருக்க எல்லா விஷயங்கள்லயும் கவனத்தை செலுத்த வேண்டிய விஷயங்களை கவனத்தை செலுத்தாம இருந்துராதீங்க. எப்பவுமே கவனமா இருங்க. முக்கியமான முடிவுகளை வந்து வாய்ப்புகள் வரும்போது சரியா எடுங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.